அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறேங்க. இந்த தலை பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கு மிக சிறந்த பசுந்தீவனம் செம்மந்தழைங்க. இந்த செம்மந்தழை வந்து நம்ம எப்படி விதை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி செம்மந்தழை எவ்வளவு நீளத்துல கட் பண்றோம், எப்படி வளர்ச்சி இருக்கு, அதே மாதிரி எத்தனை நாள்ல வந்து மறுபடியும் 2வது கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி ஒரு 20 நாள் டு 25 நாள் ஆன செம்மந்தழைங்க. இதை நம்ம கட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். நம்ம எப்படி கட் பண்ணணும், எந்த முறையில கட் பண்ணும்போது உங்களுக்கு கவாத்து பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நமக்கு வளர்ச்சிகள் வருது அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் 7ல இருந்து 8 அடி அந்த ரேஞ்சுக்கு நம்ம விட்டுட்டு கட் பண்றோங்க. இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்க கிளைகள் இருந்தா அந்த பக்க கிளைகளுக்கு மேல ஒரு 2-3 இன்ச்சு விட்டு கட் பண்ணும்போது நிறைய கிளைகள் கிளைச்சு வருதுங்க. அதுக்கு நல்ல ஏதுவா இருக்குது. கட் பண்ணும்போது கட்டர்ல கட் பண்றதுக்கு ரவுண்டா கட் பண்ணும்போது நிறைய போத்துக்கள் உருவாகிறதுக்கான வழிவகுக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல உயரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சம்மந்தரைய விதைகள் இந்த ஸ்டேஜ்ல இப்ப பாத்தீங்கன்னா 7 அடி விட்டுட்டு கட் பண்ணும்போது பூ நிறைய வச்சு விதை பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த மாதிரி விதைகள் வருதுங்க. இதை வந்து முத்திர ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுட்டு நம்ம வந்து அந்த விதைகளை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பனிக்காலங்கள் முதல் மழைக்காலங்கள் வரை அந்த விதைகள் எந்த தொந்தரவும் பண்றது இல்லைங்க. மழை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுன்னா தான் அந்த விதை வந்து உருகி ஒண்ணும் இல்லாம வேஸ்டா போகுதுங்க. அப்படியே தண்ணி பட்டு வெடிச்சு போயிருது. அது சிறப்பா நமக்கு கிடைக்கிறதுக்கான வழி இல்லாம போயிருதுங்க. அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா பூ பூத்து காய் காய்க்கிற பருவத்துல நம்ம ஒரு 10 செடி விட்டா போதுங்க. தேவைங்கிற அளவுக்கு நம்ம விதைகள் எடுத்துக்கலாம். நமக்கு தேவைங்கிற அளவுக்கு இதோட விதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 கிராம் வந்து விதை 250 இருந்து 300 ரூபாய் வருதுங்க. அதனால நம்ம கிட்ட செடி இருக்கும்போது இந்த விதைகள் நம்ம தெளிவா எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு மரம் மட்டும் விட்டுருக்குறோம். இது பாத்தீங்கன்னா 2-3 மரத்தை விட்டுட்டோம்னாவே போதும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல 50ல இருந்து 80 விதைகள் வரையிலுமே நமக்கு ஒரு இதுல ஒரு தனியா பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நீள விதைகள் இருக்குது, அதுக்கு விதை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ஒரு சாதாரண காய்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 முதல் 50 வரையிலும் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடி நீளத்துக்கு இருக்குதுங்க. நல்ல செழிப்பான செடியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீளம் கூட இருக்குங்க. நம்ம ஒரு செடி நம்ம விட்டுருக்குறோம் எப்படி இருக்குன்ட்டு, ஏன்னா நம்ம கிட்ட சம்மந்தல இருக்கிறதுனால நம்ம தேவையில்ல அப்படிங்கிறனால நம்ம விதைகள் எடுக்க பயன் தேவையில்ல அப்படிங்கிறனால ஒரு கட்டிங் பண்ணிட்டு 2வது கட்டிங்ல இருந்து விதைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கட்டிங் பண்ணி அதுல எப்படி கவாத்து வருதுன்னு. ஒரு முறை கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செடியில இருந்து 5 முதல் 8 கிளைகள் கிளைச்சு வருதுங்க. இந்த கிளைகள் நிறைய கிளைச்சு வர்றதுனால அடுத்த தடவை பாத்தீங்கன்னா தலை அதிகமா கிடைக்கும். ஏன்னா ஒரு செடி நம்ம ஊனி இருக்கிறத பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 ஊனி இருக்கும். அந்த 15க்கு ஒன்னொன்னுலயும் 10 10 அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பசுந்தலைகள் கிடைக்கும். செம்மந்தலை ஆட்டுக்குட்டிகளுக்கு நல்ல ரிசல்ட்டா தாங்க இருக்கு. நம்ம வந்து குட்டிகள் கொடுக்கும்போது குட்டிகளோட மினுமினுப்பு நல்லாவே தெரியுது பாக்கிறதுங்க. என்ன நம்ம பட்டு செடி அளவுக்கு செம்மந்தலை சேர்ந்து வர மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க. நமக்கு இது ஒரு தலை பசுந்தீவனத்துல கொஞ்சம் சத்து உள்ளது, 20% புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு நம்ம ஒரு வயல் போட்டிருக்கோம். அதே பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகள்லாம் கட் பண்ணி கட்டும்போது இது பாத்தீங்கன்னா நம்ம பால் கொடுத்து வெறும் புட்டி பால்ல வளர்த்துற குட்டிகள். இந்த குட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு. குட்டி பால்ல கொடுக்குற குட்டிகளுக்கு பசுந்தலை கட்டி விடுறோம். அந்த பசுந்தலை இப்பதான் அப்படியே 1.5 மாசம் ஆகுதுங்க. பசுந்தலை எடுத்து நல்லா சாப்பிடுது. இந்த சாப்பிடுற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தீவனங்கள் வேலி மசால் மாதிரி நல்லா குறிச்சு நீட்டா சாப்பிடுதுங்க. நம்ம பெரிய ஆடுகளுக்கெல்லாம் நம்ம ஜாப் கட்டர் மூலியமா கட் பண்ணிடுறோம். இந்த குட்டிகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரிச்சு கட்டுறதுனால உங்களுக்கு தீவனங்கள் ஈஸியா பொறுக்கி சாப்பிட்டுக்குதுங்க. பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம குட்டிகளுக்கு மிக சிறந்த தீவனம். இது வந்து நல்லா இலைகள் சிறு இலைகளா இருக்கிறதுனால நல்லா குறிச்சிக்குது தேவையான அளவுக்கு. ஏன்னா பெரிய இலையா இருந்துச்சுன்னா ஒரு இலை கட் பண்ணும்போது சாப்பிட முடியாது. வேலி மசால் மாதிரியே இது நல்லா நீட்டா சாப்பிட்டுக்குதுங்க. இந்த குட்டிகள் இன்னும் 2 மாசத்துக்கு பால் கொடுக்கலாங்க. இந்த 5 குட்டியுமே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பால் கொடுத்து வளர்த்துறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோல போட்டிருந்தோம். அந்த குட்டிகள் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீரோட்டமா இருக்கு அப்படின்னு. இது மாதிரி குட்டிகள் இருந்தாலும் சொல்லுங்க. நமக்கு ஒரு 5 குட்டி தேவைப்படுதுங்க. யார்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்க. நம்மகிட்ட இருந்தாலும் வெளியில யார்கிட்டயாவது சொல்றோம். நம்ம மாட்டுப்பால் கொடுத்து காப்பாற்றும் போது உங்களுக்கு செம்மந்தலையோட சப்போர்ட்டும் நல்ல வளர்ச்சிகள் ஏதுவா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செம்மந்தலைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி நமக்கு வந்திருக்குதுங்க. நான் அது வரையில விட்டுட்டு இப்ப கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செம்மந்தலை கட் பண்ணி ஒரு 25 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி 2.5 அடி உயரத்துக்கு வந்துடுதுங்க. நம்ம ஒரு 40 சென்ட் போட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்குதுங்க. நாம போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 20 சென்ட் தான் போட்டிருக்கிறோம். அதே வந்து ஒரு 40 சென்ட் போட்டிருந்தோம்னா தொடர்ந்து கட் பண்றதுக்கு இது தலைவல் கட் பண்ணிட்டே போயிட்டோம்னா ரிட்டர்ன் அடுத்து கட் பண்றதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 40 நாளுக்கு அடுத்து கட்டிங் பண்ணலாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துருதுங்க.
இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேருங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.